ஒரு இடத்துல மசூதி வந்தால் அந்த இடத்துல ஹிந்து ஊர்வலம் போக முடியுமா, மேலதாளம் கட்ட முடியுமான்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் அறநிலைத்துறை, நீங்கள் நல்லா ஆன்மீக காலேஜ் பண்ணுங்க, பாடசாலை நடத்துங்க, இது நடத்துங்க, தேவார திருவாசகம் நடத்துங்க, இசைக்கல்லூரி நடத்துங்க, ஏதோ நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது உண்மையிலே இந்த இசைக்கல்லூரிங்கிறது உண்மையிலே கருணாநிதிக்கு அதுக்கு ஒரு பாராட்டு விழா தெரிவிச்சே ஆகணும். எல்லாருக்குமே சிஎம்முக்கான ஆசை இருக்கும், பழனிசாமிக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லப்படுறதில்லை. அந்த இடத்துல மசூதி தேவை இல்லை. அப்போ மசூதி தேவைங்கிற எண்ணம் ஏன் வருகிறது என்றால், அந்த இடத்துல இஸ்லாமிய மக்கள் வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர அங்க மசூதி வருவதற்கு தேவையே இல்லை. இதைத்தான் இந்துக்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, அந்த இடத்துக்கு எதுக்கு மசூதி வரணும் சார்? மசூதி என்ன ஃபேக்டரியா சார்? உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்போதா? நீங்களாம் கேட்குறீங்கல்ல, இதே கேள்வியை நானும் கேட்குறேன். ஒரு கோயிலை பற்றி அதை பற்றிலாம் 100 கேள்வி கேட்குறீங்களா? ஒரு டிஸ்பியூட் வந்தா அதுவா வேலை வாய்ப்பு தெரியுது, அதா பள்ளிக்கூடத்தை தருது, அதா இதை தருது. நான் அதே கேள்வி வாய்ப்பு கேட்குறேன், மசூதி வந்தால் வேலை வாய்ப்பு வந்துருமா? அதாவது ரொம்ப ஃபாஸ்டா அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் இஸ்லாத்தை ஜிகாத்திகள்கிட்ட விழுந்ததை விட அமெரிக்கா சீக்கிரமாக விழுகிறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தனியார் கோவில் நிர்வாகத்தில் அறநிலையத்துறை தலையிடாது, சேகர் பாபு. விஜய் தலைமையில் 2026 தேர்தல், அதிமுக தவேகா கூட்டணிக்கான வாய்ப்புக்கு முற்றுப்புள்ளியா? தென்காசி பஜார் சாலையில் மசூதி, இந்துக்களை காவு கொடுக்க போகிறதா மாவட்ட நிர்வாகம்? ராகுலின் ஹரியானா ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையம் பதிலடி. நியூயார்க் வெளிநாட்டு குடியேற்றக்காரர்களின் நகரமாக இருக்கும், மேயராக தேர்வு பெற்ற ஜோரான் மம்தானி. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியாக, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். என்னன்னா, பிரைவேட் டெம்பிள்ஸ் அவங்க சரியா நிர்வாகம் இருந்ததுன்னா அதுல அறநிலையத்துறை மூக்க நுழைக்காது, அதை கட்டுப்பாட்டெல்லாம் எடுக்காது. ஆனால் அங்கே ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் இருந்ததுன்னா அதை கேட்கக்கூடிய அதிகாரம் படைத்தது இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்லாமல், ஏகாம்பர அதர் கோயில் அந்த இடத்துல ஒரு பாலிடெக் கட்டணம், காஞ்சிபுரம் அந்த இது, அப்புறம் இன்னொரு டெம்பிள் செவிலியர் ஒரு நர்ஸு காலேஜ் கட்டணம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் இருக்கு. வணிக வளாகம், வணிக வளாகத்தின் மீது அவருக்கு எப்பவுமே ஒரு இது உண்டு. அதெல்லாம் கட்டுறதுக்கான பூர்வாங்க பணிகள் நடந்து கொண்டுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இதுல நிறைய ஃபவுல் கேம் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். முதல் விஷயமே, தனியார் கோயில்கள் நிலங்களை பத்தி நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தலையிடுவோம்னு அர்த்தம். அங்க பிரச்சனை வந்தா தான் நாங்க உள்ள போவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரச்சனை வர வைப்போம் அப்படின்னு அர்த்தம். எத்தனை வருஷத்து கோயில் காளிகாம்பாள் கோயில் சென்னையில, அங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே அவங்க தீர்த்து கொண்டு இருக்கும் போது கூட நீங்க உள்ள போனீங்களே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நங்கநல்லூர்ல என்ன பண்ணீங்க? அதாவது உங்களுக்கு என்னன்னா, எந்த கோயிலை எப்படி அபகரிக்கிறது, மடத்தை உள்பட அயோத்தியா மண்டபத்துல நீங்க என்ன பார்க்கலாம். அதாவது இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்னால் 36,000 கோயில்கள், இன்னைக்கு 43, 44,000 கோயில், கிட்டத்தட்ட 7,000 கோயில். எப்படி அதுக்குள்ள 5 வருஷத்துல உங்க கையில வருது அப்படின்னா நீங்க உள்ள போறீங்கன்னு அர்த்தம். சார், மேல் பாதியில் எதுக்கு சார் கோயிலை கூட்டினீங்க நீங்க? அதுக்கு சமாதான கமிட்டிக்கு எதுக்கு சார் முஸ்லீம் லீக் கட்சியெல்லாம் வச்சு பேசுனீங்க? நிறைய விஷயம் நாம பேசலாம். சரி, ரெண்டாவதாக உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்கு.
கோயில் நிலங்கள்ல கோயில் காரியத்தை தவிர எதுவும் பண்ணக்கூடாது. நீங்க காஞ்சி ஏகாம்பரர் கோயிலுக்கு இங்க கீழ்ப்பாக்கத்துல இடம் இருக்கு. அந்த இடத்த பாத்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், பாக்குற நமக்கே அது அட்ராக்டிவா இருக்கும். ஓஹோ, இங்க ஏதாவது இருந்தா அப்படின்னு அரசாங்கத்துக்கு இருக்காதா? இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து ஏகப்பட்ட கோயில் நிலங்கள்ல நமக்கு தெரிஞ்சது 1-2. இப்ப திருவண்ணாமலையில பெருசா கோபுரத்தை மறைச்சு கட்டட ஆரம்பிச்சாங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தடை வாங்கி நின்று போயிருக்கு. அதே மாதிரி சென்னையை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா எங்கெங்க கோயிலை ஒத்தி பொட்டல் நிலங்கள் இருக்கோ அங்கங்கெல்லாம் ஏதாவது கட்டடம் வந்து கொண்டே இருக்கிறது நமக்கு சந்தேகமா இருக்கு. இதேதான் கீழ்ப்பாக்கத்துல இதை பார்த்த உடனே ஆஹா, இந்த அரசாங்கம் இதை கை வைக்காத இருக்கணுமே நினைச்சா கை வச்சுட்டு முடிஞ்சு வச்சு. இப்போ அங்க செவிலியர் காலேஜ் தான். நான் என்ன சொல்றேன், நீங்க அறநிலைத்துறை, நீங்க நல்லா ஆன்மீக காலேஜ் பண்ணுங்க, பாடசாலை நடத்துங்க, இது நடத்துங்க, தேவார திருவாசகம் நடத்துங்க, இசைக்கல்லூரி நடத்துங்க, ஏதோ நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது உண்மையிலே இந்த இசைக்கல்லூரிங்கிறது உண்மையிலே கருணாநிதிக்கு அதுக்கு ஒரு பாராட்டு விழா தெரிவிச்சே ஆகணும். அந்த கோயில் சார்ந்த பாடத்திட்டத்துல இல்லாத ஒரு இசைக்கல்லூரியை கொண்டு வந்து இசை இதை கொண்டு வந்து அதுக்கு நாம் பாராட்டணும். அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணினா எனக்கு புரிகிறது. செவிலியருக்கு என்ன சம்பந்தம்? சரி, அங்க யாரை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க? மதர் தெரசா படத்தை வச்சு டெய்லி பிரேயர் தான் பண்ணணும். அடுத்தது 0.4 ஏக்கர் வணிக வளாகம் அப்படின்னா என்ன சார்? 0.4 என்று சொன்னாலே ஒரு ஏக்கர்ல கிட்டத்தட்ட 40% வந்துடுது இல்ல? அப்போ ஒரு ஏக்கர்ல 40% வரக்கூடிய இடத்துல அந்த பில்டிங் பிரம்மாண்டமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட அரை ஏக்கருக்கு கொஞ்சம் குறை. நீங்க அரை ஏக்கருங்கிற வார்த்தையை சொல்லல. அப்ப அரை ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நீங்க அப்படி பண்ணுவீர்கள் என்றால் ஸ்கைவாக் மாதிரி ஒண்ணு கட்டலான்னு பிளான் பண்றாங்க. அப்போ நீங்க ஏற்கனவே ஊட்டியில ஏதோ ஒண்ணு கட்டுறேன்னா கோட்டுங்களை தலையில குட்டியாச்சு. அப்ப இங்க ஏன் காம்ப்ளெக்ஸ் வருகிறது என்ற கேள்வி நமக்கு வருமா இல்லையா? அப்ப பள்ளிக்கூடத்தை வந்தா நீங்க முதல்ல பள்ளிக்கூடத்தை கட்டுவீங்க, காலேஜை கட்டுவீங்க. காலேஜ் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த காம்பவுண்ட் வால்ல நீங்க காம்பவுண்ட் வாலை சுத்தி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா கட்டுவீங்க. இதுதானே சார் வேலை. அதனால ரொம்ப தெளிவாக ஒரு அயோக்கியத்தனத்துக்கு திட்டமிடுகிறார். வேலை வாய்ப்பு யாருக்கு கொடுப்பாங்க? இந்துக்களுக்கு மட்டும் கொடுப்பாங்களா? அங்கேயும் பிரச்சனை வருது. செவிலியர்னு வந்த உடனே நீங்க யாரு அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவான்னு தெரியும், யாருக்கு அட்மிஷன் அதிகமா நடக்கணும்னு தெரியும், அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். அதனால இது பக்கா ஃப்ராடு. இதுக்கு உடனே தடை விதிக்கப்பட வேண்டும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அங்க போய் அவர் செவிலியர் காலேஜுக்கான இடத்தை பார்த்தாரு, பார்த்த இடத்துல இப்படி பேசினாருங்கிறத மீண்டும், அதாவது ஆலயம் காப்பவர்கள் இதை எதிர்க்க வேண்டும், உடனடியா இதை நிறுத்தணும். அதாவது வெளி உலகிற்கு வந்து பாருங்க, ஒரு நம்ம பிள்ளைங்கெல்லாம் படிக்கிறதுக்கு தானே கட்டடம் கட்டுறாங்க, அதை இவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்களே அப்படின்னு தான் வெளி உலகத்துக்கு தெரியும். ஆனா இந்த கட்டடம் கட்டுவதன் மூலமாக கமிஷன், அதன் மூலமாக இவங்களுக்கு என்னென்னலாம் வரப்போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இல்ல கமிஷன் மட்டும் இல்ல ராஜேஷ், அந்த இடத்துல என்ன சொல்றேன், இந்துக்களுடைய நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். அது எதுக்கலாம்? ஐஐடிக்கு எடுக்கும், ஐடிஐ இருக்கிறதெல்லாம் கோயில் தான். பெரும்பாலான பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலு, பஞ்சாயத்து யூனியன் கட்டடங்களே, தாசில்தார் ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷனே பல இடங்கள்ல. ஆனா என்ன சொல்லுவான், அரசு ஊழியர் அலுவலகத்தில் வாசல் பிள்ளையாருக்கு என்ன வேலை? நீ இருக்கிறதே சார், உங்க ஹைகோர்ட் இருக்கிறத கோயில் நிலத்துலதான். அப்ப அந்த கோயிலுக்கு நீங்கள் ஏதாவது காசு கொடுக்கிறீர்களா என்று கேட்டால் காசு கொடுக்கல. ஐஐடி இருக்கிறது கோயில் நிலத்துல, காசு கொடுக்குறீங்களா? காசு கொடுக்கல. அப்ப இந்துக்களுடைய இடத்தை எல்லாம் நீ பஸ் ஸ்டாண்டுல இருந்து குளத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துப்ப. உனக்குன்னு வரும்போது அந்த நூலகம் அரசு இடம், இந்த நூலகம் அரசு இடம், அந்த அதாவது நீங்க என்ன பண்றீங்க, இந்துக்களுக்கு அதாவது புதுன்னு வரும்போது இந்து நிலத்தை எடுத்துக்கிறது, அரசு நிலத்தை கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டியது. கபர்தஸ்தானுக்கு இவ்வளவு கொடுக்குறேன், கல்லறை தோட்டத்துக்கு இவ்வளவு கொடுக்குறேன், அதுக்கு இவ்வளவு கொடுக்குறேன்.
கருணாநிதி இதுக்கு இவ்வளவு கொடுக்குறேன், லைப்ரரிக்கு இவ்வளவு கொடுக்குறேன். என்ன சார் விளையாடுறீங்க? அப்போ நீங்க திட்டமிட்டு இந்து நிலத்தை கொள்ளையடிக்கிறீர்கள், அரசு நிலத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். இதன் மூலமா நீங்க இந்துக்களுக்கு துரோகம் பண்ணுகிறீர்கள். அதுதான் எங்களுக்கு. நேற்று சிறப்பு பொதுக்குழு நடந்தது, விஜயனுடைய தாவேகா கட்சியுடைய கூட்டம். இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு வெளியில யாருமே தென்படாமல் இருந்த அவருடைய கட்சி நிர்வாகிகள்லாம் திடீர்னு நேற்று மேடை ஏறி ஆவேசமாக பேசியதெல்லாம் பார்த்தோம். செந்தில் பாலாஜி பெரிய ரவுடியா, இன்னும் 6 மாசத்துக்கு பிறகு நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்லாம் திராவிட மாடலுக்கே சேலஞ்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் தலைமையில்தான் இந்த ஆட்சி, அதாவது தாவேகா செயல்படும், கூட்டணி குறித்து வேணா அவர் முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவருடைய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா விஜய் முகம்தான் அப்படிங்கிறது மாதிரி தெரியுது. அப்படின்னா அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா அமையாதா, இது போன்ற பல கேள்விகள் எழுகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக தவக கூட்டணி வருமா, அதிமுக தவக பாஜக கூட்டணி வருமா, இல்ல தாவேகா தனியா போய் தாவேகா கூட காங்கிரஸோ மற்ற திமுக கூட்டணியோட இந்த அங்க போகுமா, இல்ல திமுகவும் காங்கிரசும் இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் திரும்ப எல்லாம் தாவேகா கூட போய் சேர்ந்து வேற ஏதாவது பண்ணுவார்களா? முதல்ல சிவானும் தாவேகாவும் சேர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது, அதெல்லாம் இல்லை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் காலம் சொல்லட்டும். ஆனா ஒரு கட்சி தன்னுடைய அஸ்பிரேஷன் என்ன என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது, அப்படிதான் பாக்குறேன். ஆனா அந்த அஸ்பிரேஷன் பிராக்டிக்கலா இருக்கா பிராக்டிக்கலா இல்லையா என்பதெல்லாம் அடுத்த கேள்வி. அந்த அஸ்பிரேஷன் என்ன, எங்க ஆள் வந்தா சிஎம் தாயா, வேற யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னால் வைத்திருக்கிறார்கள். இந்த சினிமாலே வர்றது மாதிரி டைரக்டாவே நீங்க ஹீரோ தானா, அமெரிக்கா மாப்பிள்ளை, ஹீரோட ஃப்ரெண்டு அப்படி எல்லாம் கிடையாதான்னு கேட்பாங்களா, அது மாதிரி அந்த மாதிரி அவர் சொல்லியாச்சு. அப்ப இது எதுக்காகன்னா, சமீபத்துல வரக்கூடிய சர்வேக்கள் எல்லாம் விஜய்க்கு ஒரு சர்ஜி காமிக்குது. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. தொடக்கத்துல வந்த சர்ஜி 8% 14% வரைக்கும் போச்சுன்னா, கரூருக்கு அப்புறம் இப்ப சாணக்கியாவுடைய சர்வே 20% கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணிக்கு 39, திமுகவுக்கு 36, விஜய்க்கு 20 கொடுத்திருக்கிறாங்க. அப்ப விஜய் இன்னும் ஓங்கி அடித்தால் இந்த 36ங்கிறது 26 போச்சு, இங்க இருந்து 10 அங்க போச்சுன்னா அது 30 ஆச்சுன்னா திமுக கூட்டணியோட விஜய் முன்னால வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு போடலாம். கணக்கு போட்டு நாளைக்கு திமுக அதிமுக பாஜக வெற்றி பெற்று ஒரு ஹங்க் அசம்பிளி வந்தா நாங்க வருவோம் அப்படின்னு ஒரு பேரம் பேசலாம். இப்படி நிறைய யார் யார் எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அது நமக்கு தெரியவில்லை. 2வது, நேற்று ஸ்பீச்சில் இந்த ஆதவ அர்ஜுனனுடைய ஸ்பீச் கொஞ்சம் ரொம்ப நேரடியாகவே அட்டாக் பண்ணி சொல்ற அந்த துணி இருந்தது. இந்த தைரியம் எல்லாம் கரூருக்கு அப்புறம் எங்கேயோ உள்ள போய் இருந்தது. இப்ப திடீரென்று அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அவங்க கேட்கறாங்க, நாங்க ஓடி ஒளிஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. நாங்க ஒன்னும் ஓடி ஒளியலன்னு. ஓடி ஒளிந்தார்கள் என்பது உண்மைதான். அது எத்தனையோ காரணம் இருக்கு. ஏன்னா அரெஸ்ட் ஆகணும்னு யாரு விரும்புவாம, அரெஸ்ட் ஆகணும்னு முதல்ல யாரு விரும்புவோம்? நீங்க ஏதாவது ஒரு நாங்க ஓடி ஒளியலைங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லிட்டு போலாம். நாங்க பயப்படலை கையப்படலைங்கிறதுதான் வேற. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன கேட்கறீங்க? பாதுகாப்பு தான் கேட்கறீங்க. உங்க ஒரு தீர்மானத்துல விஜய் அங்க போனால் பாதுகாப்பு, அவர்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் தான் கேட்டிருக்கணும். ஆனா விஜய் என்பது என்னுடைய பார்வையில இந்த சர்ஜ் எல்லாம் எவ்வளவு நேரம் இருக்கும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக தோற்கடிக்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய எண்ணம் இருக்கு. இந்த எண்ணத்துல விஜய் உள்ள வந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லு, இல்ல பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படி சொல்லி இவங்க பிரிஞ்சிருந்தா மீண்டும் திமுக வரக்கூடாதுன்னு மக்கள் நினைச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல தவறாக ஓட்டு போட்டு. அதனால எனக்கு என்ன தோணுகிறது என்றால், விஜயனுடைய பணியாக இருக்கட்டும், நல்ல ஆஸ்பிரேஷனா இருக்கட்டும். எல்லாருக்குமே சிஎம்கான ஆசை இருக்கும்.
பழனிசாமிக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல போறதில்லை, வேற சிஎம்க்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல போறதில்ல, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுல நியாயம். எல்லாருக்கும் அந்த ஆசை இருந்தா பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த ஆசை இருந்துதான் ஆகணும். ஆனால் திமுக வரக்கூடாது என்ற லைன்ல விஜய் வருகிறாரா அப்படிங்கிறத என்னுடைய முதல் கேள்வி. விஜய் திமுக வரக்கூடாது என்று வந்தாலும் கூட சரி, ஆகையினால பாஜக அதிமுக கூட்டணி கூட சேரலாம் என்று நினைத்தாலும் கூட, நினைக்கிறாரு நினைக்கலாம் வேற பேச்சு, கூட இருக்கிற நிறைய சக்திகள் அவரை தடுக்கிறது என்ற ஒரு பார்வை இங்க நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா நாம தாங்க இப்படி வந்திருக்கோம் அப்படி வந்திருக்கோம், இந்த சர்ஜை நம்புறாங்க. இந்த சர்ஜை நான் ஏன் நம்பக்கூடாது என்று சொல்வேன்னா, ஒரே ஒரு உதாரணம் சிரஞ்சீவி மட்டும், அதை விட நல்ல உதாரணம் கிடையாது. ஏன்னா அவருடைய மாநாட்டுக்கு மக்கள் என்ன சொன்னார்கள், அன்னைக்கு இருக்க பத்திரிகையாளர்களே என்ன சொன்னாங்கன்னா, திருப்பதி கோயிலுடைய உற்சவத்துக்கு கூட ஒரே நாள்ல இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது, ஆனால் சிரஞ்சீவிக்கு அவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு. சிரஞ்சீவி கட்சி எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அவ்வளவு போட்டி போட்டு அவ்வளவு எண்ணத்தோட வந்தவர்கள், பவன் கல்யாண் வந்தார், அமைதியாக வந்தார், இன்னைக்கு டிப்டி சிஎம் ஆயிட்டார். இவ்வளவுதான் சார் பாலிடிக்ஸ்ங்கிறது. அதனால இது ஒரு ஏடிஎம்கே பேட்டர்னை இவங்க காப்பி பண்றாங்க. ஏடிஎம்கேல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் இருக்கிற காலத்துல இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பொதுக்குழு கூடி கூட்டணி பற்றி முழு அதிகாரம் புரட்சி தலைவருக்கு, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் கூட்டணி பற்றி முழு அதிகாரம் புரட்சி தலைவிக்கு, இன்னைக்கு இவங்க கூட்டணி போட்டு கூட்டணி பற்றி முழு அதிகாரம் விஜய்க்குத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு இதெல்லாம் புரிந்து கூட்டணி போடுற அளவுக்கு அவருடைய பொலிட்டிக்கல் அக்யூமன் இருக்கா என்ற கேள்வி $1,000,000 கொஸ்டின். ஏன்னா கரூருடைய அந்த பிஎஸ்கோல விஜயனுடைய பொலிட்டிக்கல் அக்யூமன் என்ன என்பது நமக்கு தெரிந்து விட்டது. அதனால சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு எமர்ஜிங் பார்ட்டி, அவங்களுக்கு சொல்லுவதற்கு ஒரு ரைட் இருக்கு. இப்படி ஓங்கி பேசினால் இன்னும் நிறைய பேர் நம்ம கூட வந்தாலும் வருவாங்க. நான் தான் சிஎம்னு சொன்னா ஓஹோ, அவருக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆட்சியில் பங்கு உண்டுன்னு சொல்லியாச்சு. ஆட்சியில் பங்கு உண்டுன்னு சொன்ன பிறகு திமுக கூட்டணி இன்னும் உடையாம இருக்கிறது. உடையதுக்கான வாய்ப்புகள் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த வாய்ப்பை கூட்டுகிறாரா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஆனா எது இருந்தாலும் இது உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா இருந்தால், அரசியல் ரிட்டோரிக்கா இருந்தால் இருந்து விட்டு போகட்டும். ஆனால் திமுக என்ற ஆபத்தை ஒரு ரிட்டோரிக்ல எடுத்து சென்று விட முடியாது. அதனால நீங்க ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். எனக்கு இந்த ஜெயலலிதா ஆட்சியில ரஜினி ஒரு தடவை சொன்னார், அடுத்த முறை ஜெயலலிதா வெற்றி பெற்றால் தமிழ்நாடு கடவுள் தான் காப்பாற்றணும், ஆண்டவன் தான் காப்பாற்றணும் சொன்னார். அடுத்த முறை திமுக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டை ஆண்டவன் தான் காப்பாற்றணும். இன்னைக்கு கூட அதிமுக தலைவர்கள்லாம் திமுக வெற்றி பெற்றால் அப்புறம் விஜய் கட்சியே இருக்காதுன்னு பேசுறாங்க. அவங்க பேசுறதுல ஒரு உண்மை இருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். அவங்க மிரட்டுவதற்காக பேசல, அவங்க பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. திமுக எப்படி நடக்கும்ங்கிறது தெரியும், அதனால சொல்றாங்க. அதனால இதையெல்லாம் விஜய் கட்சிக்காரர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது என்பது மட்டும்தான் இந்த நிலைமையில நம்மளால சொல்ல முடியும். அந்த கூட்டத்துல நன்றி உணர்வு பத்தி எல்லாம் அதே ஆதவ அர்ஜுனா பேசிருக்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, நாம முதல்ல இருந்தே சொன்னோம், விஜய் திமுகவுடைய கார்பன் காப்பிங்க, எதையுமே யோசிக்கிறது இல்லை. வக்ஃபோர்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தது, விஷயானந்த் என்ன பேசினார்னு உங்களுக்கு தெரியும். என்ன விஷயம், அது முஸ்லிம்கள் எதிர்க்கிறார்கள், அதுல என்னையா சொல்லியிருக்கு, அது அவர்களுக்கு தெரியும். விஜய பேசும்போது என்ன சொன்னார், சிறுபான்மையினர் உழவுக்கத்துக்குத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது. இதெல்லாம் வைத்தியகர்த்தனம். அதாவது எழுதி வச்ச ஸ்கிரிப்டை எல்லாரும் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் திமுகவுடைய அவர் என்ன சொன்னாரு, கொள்கை ரீதியாக பாஜக எனக்கு எதிரி, அரசியல் ரீதியாக திமுக எதிரி. அப்பெல்லாம் இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்ட கொள்கையை சொல்லலை. ஆனால் திமுக இதெல்லாம் சொல்லுமோ அதெல்லாம் சொன்னாங்க. நீட்டு வேண்டாண்டாங்க, இப்ப சார் வேண்டாங்கிறாங்க, இப்ப எதுவுமே வேண்டாங்கிறாங்க. அப்போ திமுகவுடைய கார்பன் காப்பியா இருக்கிறதன் காரணமாக
ஏற்கனவே அவர் அந்த ஆதவர்ஜுனா நீங்க சொன்னீங்கல்ல, சொல்லும்போது அந்த சைக்கிள்ல போகும்போது அவர் கருப்பு சிகப்பு சைக்கிள்ல வந்தது உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கத்தான். இந்த நன்றி கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொன்னா அவங்க திமுக தப்பா புரிஞ்சுக்கிட்டான். திமுக என்னைக்குமே கூட இருக்கிறவங்களுக்கு நன்றி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை சார். மத்தியில மைனாரிட்டி அரசு இருக்கும்போது காங்கிரஸுடைய மைனாரிட்டி அரசு, திமுக மந்திரி சபையில இருந்தது. மாநிலத்தில் திமுகவின் மைனாரிட்டி அரசு, காங்கிரஸுக்கு இடம் கொடுக்கல. அவ்வளவுதான் திமுக. நன்றியாக முன்னாக்காது. எனக்கு என்ன வேணுமோ அது என்பதை திமுக தெளிவாகத்தான் இருந்திருக்கு. இப்ப இவர் சொல்லி காமிக்கிறார், நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணேன், நீங்க மட்டுமா சப்போர்ட் பண்ணீங்க? அந்த ஒரு நடிகர் இருந்தார், நடிகர் நடிகை, தஞ்சாவூருக்கு கோயில் வேணுமா, மருத்துவமனை வேணுமா, எல்லாம் பேசிட்டு மும்பையை பார்த்து ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு ஆளையை காணும். அப்புறம் ஒரு நாடக மேடை, ஒரு எப்போதும் வந்து உடனே வந்து நிற்பார், ஆளையே காணும். அப்புறம் எல்லாரும் மது என்றால் இந்த ஒரு லேடி, ஒரு அம்மாவும் பொண்ணு வரும், அவங்க இன்னைக்கு எங்க நிற்கிறாங்கிறத நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே நடிகர் கூட்டத்தில் இருந்த மற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஒரு ஆள் நான் கட்சி ஆரம்பிச்சாச்சு, கட்சி ஆரம்பிச்சு பொதுச் செயலாளர் போட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு, அதுக்கப்புறம் கட்சியை கலைச்சு விட்டார், நான் அரசியலில் இருந்து வெளியே போகிறேன்னார். ஏன்? அது கூட அவர்களுக்கு ஆதரவாகத்தான். அப்படித்தான் பேசப்படுகிறது. சரி, இன்னொரு ஆள் கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்சு பேசும்போது எடப்பாடிக்கு முன்னாலேயே அவர் தான் ஆம்புலன்ஸை பத்தி பேசினாரு. பாரு என் கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வருது, கூட்டத்தை சகிக்க முடியல எல்லாம் பேசினாரு. நான் இதற்காகத்தான் கட்சி ஆரம்பித்திருக்கேன்னு பேசினார். ஒரு எம்பி பதவி படி, அவ்வளவுதான், சரண்டர். சார், அத்தனை நடிகர் நடிகையிலும் அவர்கள் கூடத்தான் இருந்தார்கள். ஜெயலலிதா கூட இருப்பதற்கு தைரியமே இருந்ததில்லை. ஜெயலலிதா இருக்கிற காலத்துல இதே கமலஹாசன் வாய்ப்புத்திட்டு தான் இருந்தார், இதே விஜய் வாய்ப்புத்திட்டு தான் இருந்தாங்க, எல்லாரும் வாய்ப்புத்திட்டு தான் இருந்தாங்க. திமுக வந்தவுடன் திமுக ஆதரவாகத்தான் தான், எதிர்த்தெல்லாம் வரல. இப்போ இவர்கள் பேசுகிறார்கள் என்றால் ஏற்கனவே இவர்கள் திமுக ஆதரவாளர்கள் தான் என்பதை மீண்டும் ஆதவர்ஜுனா நிரூபித்திருக்கிறார். அதனால விஜய்கிட்ட வந்து அவரே சொன்ன மாதிரி கொள்கை ரீதியா பாஜக எதிரி திமுகன்னு சொன்னதுனால ஒரு பாரடைம் ஷிஃப்ட் என்பது விஜய்கிட்டேந்து வருமா என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் பதில். மூன்றாவது செய்தி, தென்காசியில காசி விஸ்வநாதர் கோயில் அந்த நிலத்தை ஆக்கிரமிக்க நடந்த படுகொலைகள் பற்றிலாம் நமக்கு தெரியும். இப்பொழுது மீண்டும் அதே பஜார் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை விஸ்தீரணம் பண்ணி இடிச்சிட்டு புது பள்ளிவாசல் கட்டுவதற்கான ஏற்பாடு, அதற்கு என்ஓசி வழங்கணும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகத்துக்கு மனுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்துக்கள் தரப்பிலிருந்து இது பஜார் வீதியில் வந்ததுன்னா மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய கோயில், பக்கத்திலே கோயில் எல்லாம் இருக்குது, எந்த ஒரு திருவிழாக்களும் நடத்த முடியாது, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்த முடியாது, மாரியம்மனுக்கு எந்த ஒரு திருவிழாக்களும் நடத்த முடியாதுங்கிற எதிர்ப்பை எல்லாம் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தென்காசியில் பஜார்ல மசூதி வரக்கூடாது என்ற போராட்டம் 40 ஆண்டு கால வரலாற்று போராட்டம். இன்னைக்கு போய் அது தாசில்தார்ல ஓகே அப்படின்னு கையெழுத்து போடுகிறாருன்னா இந்த அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் இல்லாம அவர் செய்திருக்க முடியாது. முதல் விஷயம். ரெண்டாவது, தென்காசியில இருக்கிற இந்துக்களை என்ன சொல்கிறார்கள் என்றால், ஏற்கனவே அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடத்துலன்னா அதை சுத்தி எல்லா தனியார் இடத்தையும் இவர்கள் வாங்கி விட்டார்கள். ஸ்ட்ராட்டஜிக்கலா வாங்கிட்டாங்க. அந்த இடத்துல மசூதி இப்போ வந்து அன்டிக்ளேர்டா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்டிக்ளேர்டா நடக்கிறதன் காரணமாக நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் வர்றதுனால நாங்க வந்து நேரடியா எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் நாங்கள் கட்டிக்கொள்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வைக்க. ஆனால் அந்த நிலம் பஜாரில் இருக்கிறது என்பதுதான் இப்ப பிரச்சனை. அந்த பஜார் என்பது மெயின் ரோடு, அங்கதான் காவடி எடுக்கிறார்கள், அங்கதான் சூரசம்ஹார ஊர்வலம் போகுது, அங்கதான் மற்ற பெரிய ஹிந்து சமுதாயத்தினுடைய ஊர்வலங்கள் எல்லாம் போகுது. ஒரு இடத்துல மசூதி வந்தா அந்த இடத்துல ஹிந்து ஊர்வலம் போக முடியுமா, மேலதாளம் கட்ட முடியுமான்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆகையினால அந்த மசூதி அங்க வரக்கூடாது என்பதுதான் எதிர்ப்பு. இப்ப போய் இவர் கையெழுத்து போடுறதுன்னா
இவர் வந்து சமூக நல்லிணத்தை கெடுப்பதற்காக தாசில்தார் தயாராகிவிட்டார்னு அர்த்தம். ஏற்கனவே அங்க அவ்வளவு சென்சிட்டிவா நடந்த பிறகும் இவங்க தைரியமா அதை பண்றாங்கன்னா ஓட்டுக்காக பண்றாங்க. ஓட்டுக்காக சார், அரசாங்கமே இந்து விரோத அரசாங்கம் தானே, ஓட்டுக்குன்னு மட்டும் இல்ல. அரசாங்கம் இந்துக்களை பத்தி கவலைப்படணும்னு இந்த அரசாங்கத்துக்கு அவசியம் இல்லை. அடுத்து நான் சொல்ல வந்ததுன்னா, நீங்க கையெழுத்து போடுவது என்பது அப்படி மட்டும் நான் அதை பார்க்கல. நீங்க வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக ஒரு பதட்டத்தை தூண்டி விடுகிறீர்கள், அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். அதை தூண்டி விட்டு அதன் மூலமாக இன்னும் என்னென்ன ஆக்கிரமிப்பு பண்ணலாம் என்று ஒரு சிந்தனை தான் அங்க இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இந்த கன்னியாகுமரியில வேணுகோபால் கமிஷன்லேயே சொல்லியிருக்காங்க, ஒரு வழிபாட்டுத்தலம் இருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு 1.5 மைலுக்கு அடுத்தது தான் இன்னொரு வழிபாட்டுத்தலம் இருக்கணுங்கிற ஒரு வழிகாட்டு நெறிமெல்லாம் அப்போவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு கலவரத்தை அடுத்து தான் அந்த கமிஷன் அமைக்கப்பட்டது. இப்பொழுது இங்கே வந்து பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கு, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, அதுவும் பஜார் நீங்க சொல்ல மாதிரி பல திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடத்துல அங்க வந்ததுன்னா நாளைக்கு எந்த ஒரு செயல்பாடும் இந்துக்கள் செய்ய. என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த இடத்துல ஏன் மசூதி வர வேண்டும்? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, அதுக்குதான் வெளியூர்ல இருந்து பல பேர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருமே முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல கொடுக்கலாமே. நீங்க தான் அரசாங்கம் தான், அரசாங்க நிலத்தையே கொடுக்கறதுக்கு எல்லா இடத்துலயும் தயாரா இருக்கீங்களே. நீங்க கபர்ஸ்தான் கொடுப்பீங்க, கலர தோட்டத்துக்கு கொடுப்பீங்க, ஊருக்குள்ள முஸ்லீம்களுக்கு இடமே இல்லையா? சரிப்பா இந்த இடத்த விட்டுருப்பா, இதுக்கு பதிலாக காம்பன்சேட் பண்ணி வேற வாங்கி தரோம் அப்படின்னு நீங்க பேச முடியாதா? பேச முடியும். அந்த இடத்துல மசூதி தேவை இல்லை. அப்போ மசூதி தேவைங்கிற எண்ணம் ஏன் வருகிறது என்றால், அந்த இடத்துல இஸ்லாமிய மக்கள் வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர அங்க மசூதி வருவதற்கு தேவையே இல்லை. இதைத்தான் இந்துக்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். அந்த இடத்துக்கு எதுக்கு மசூதி வரணும்? சார், மசூதி என்ன ஃபேக்டரியா சார்? உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போதா? நீங்களெல்லாம் கேட்குறீங்கல்ல, இதே கேள்வியை நானும் கேட்குறேன். ஒரு கோயிலை பத்தி அதை பத்தி இல்லாம 100 கேள்வி கேட்கறீங்களா? ஒரு டிஸ்பியூட் வந்தா அதுவா வேலை வாய்ப்பு தெரியுது, அதா பள்ளிக்கூடத்தை தருது, அதா இதை தருது. நான் அதே கேள்வி வாய்ப்பு கேட்கறேன். மசூதி வந்தால் வேலை வாய்ப்பு வந்துருமா? மசூதி வந்தா அங்க இருக்கிற பொருளாதாரம் கூடிருமா? மசூதி வந்தா அங்க கல்வி அறிவு வந்துருமா? அந்த இடத்துல மசூதி. சார், உனக்கு தொழுகை வேணும்னா தள்ளி வச்சுக்கோ, யார் வேண்டாங்க. அதைத்தான் நாம சொல்லுகிறோம். இந்துக்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். தப்பான ஒரு முடிவு மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிறது, தாசில்தார் எடுத்திருக்கிறார். இது கண்டிக்கப்பட வேண்டியது. உடனடியாக இந்த முடிவிலிருந்து அரசாங்கம் பின்வாங்க வேண்டும். இதுதான் இந்துக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணம். ராகுல் காந்தி இன்றைக்கு பீகார் தேர்தலுக்கு முன்பு நேற்று ஒரு பிரசன்டேஷன் ஒன்று கொடுத்தாரு. ஏற்கனவே 2 பிரசன்டேஷன் அவர் கொடுத்திருந்தார். ஒன்று வந்து கர்நாடகாவில் மாதேபுரா அந்த தொகுதி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்பொழுது ஹரியானாவில் தங்களுடைய ஆட்சி எப்படி இழந்தோம் அப்படிங்கிறது மாதிரி நேற்று ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்காரு. ஹரியானா ஃபைல்ஸ் அப்படிங்கிறது மாதிரி அதுக்கெல்லாம் பேர் வச்சு அந்த ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்றத ஏதோ கொண்டு போட போறாருன்னு சொன்னாங்க. கடைசியில் இந்த ஹரியானா குறித்து தான் அவர் அந்த ன்னு சொன்னது, ஹைட்ரஜன் பாம் சொன்னது இதுதான் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. அவர் ப்ரெசன்டேஷன் அவருடைய பேஜ்லேயே ஒரு 12,000 பேருக்கு மேலே யாரும் பார்க்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட யாருமே அது இளைஞர்கள். ஆனால் அவர் ஜென்சியை தான் அட்ரஸ் பண்ணி அந்த நிகழ்ச்சியை பண்ணார், ப்ரெசன்டேஷனை. இப்பொழுது அவர் ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச பிறகு அவர் சொன்னதுக்கும் அதுக்கும் நிறைய பேர் ஃபேக்ட் செக் பண்ணும் பொழுது அதுலேயே புஸ்வானம் ஆயிடுச்சு. பாஜக இப்பொழுது என்ன சொன்னதுன்னா, பீகாருடைய ரிசல்ட் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் இப்படி காரணத்தை இப்பயே நம்ம சொல்லி வச்சிருவோங்கிறது மாதிரி அவர் சொல்றாருங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? 100% ராகுலுக்கு பின்னணியில் இருந்து யாரோ இயக்குகிறார்கள் என்று பார்க்கிறேன். இரண்டாவது என்ன நினைக்கிறேன்னா, ஏதோ ஒண்ணு தெரிந்தும் தான் தவறு செய்கிறோம் என்று தெரிந்தும் அந்த தவறை திருப்பி 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 சொல்லி மக்கள்கிட்ட நான் சொல்றது ரைட்டு என்று நிரூபிக்கிறதுக்கு ராகுல் கஷ்டப்படுகிறான்னு பார்க்கிறேன். யோகேந்திர யாதவ் ஒரு இன்டர்வியூல அதாவது கேட்கிறாங்க, ராகுல் ஏன் எலெக்ஷன் கமிஷன்ல இதை பத்தி புகார் சொல்லவில்லை? ஏன்னா கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னது, நீங்க வந்து என்கிட்ட புகார் பண்ணுங்க, நாங்க நடவடிக்கை இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். எலெக்ஷன் கமிஷனே பிரஸ் மீட்டிங் நடத்தி ராகுல் செய்தால் நாங்கள் செய்வோங்கிறதையும் எலெக்ஷன் கமிஷனே சொன்னோம். இப்போ இவர் ஞானேஸ்வரை தான் திருப்பி திருப்பி குறை சொல்லிட்டு இருக்கிறார். காரணம் என்னன்னா, யோகேந்திர யாதவ் ரொம்ப தெளிவா சொன்னார்,
இதுல பெரிய எதுவுமே குற்றங்கள் எல்லாம் எதுவுமே நிரூபிக்க முடியாதுங்க. அதனால கோர்ட்டுக்கு போனா இது நிற்காது. ஆனால் மக்கள் மனதில் இந்த தவறு நடக்கிறது என்ற எண்ணத்தை விதைப்பதற்குத்தான் இந்த எக்ஸசைஸ் என்பதை ராகுலுக்கு எலக்டோரல் அட்வைஸ் பண்ணக்கூடிய யோகேந்திர யாதவ் சொல்லிட்டார். கதை அங்கேயே முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, இப்போவும் நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ், மும்பையிலேருந்து வர்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ், நம்ம சென்னையினுடைய தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இல்ல, மும்பை இந்தியன் எக்ஸ்பிரஸ், உடனடியா இவர் சொன்ன வீடுகள்லாம் போய் இவர் சொன்ன பெயர்கள்ல உள்ள அந்த ஸ்வீட்டி ஸ்மிருதி எல்லா பேரையும் செக் பண்ணியாச்சு. அவருடைய எலக்டோரல் கார்டுல ஓட்டர் ஐடியில அவங்க போட்டோ தான் இருக்கு, இவங்க போட்டோ இல்லை. அவங்க சொன்னாங்க, ஏன் இந்த கார்டை வச்சுட்டு நான் போனேன், நான் ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கேன்னு அப்ப சொல்றாங்க. அப்போ இவர் காமிச்ச அந்த ஷோல அந்த போட்டோ எப்படி மாறி, யார் மாத்தி விட்டார்? இது முதல் கேள்வி. இப்ப 223 இடத்துல ஒருத்தர் ஓட்டு போட்டுட்டாருன்னு இவர் சொல்றாருன்னா, சார் 7 மணிக்கு ஆரம்பிக்குது சார் ராத்திரி, நீங்க அதிகபட்சம் ஒரு 11 மணி நேரம் நடக்குது, 5 மணி வரைக்கும் தான் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த கியூ கூட ஒரு 2 மணி நேரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 to 7 12 hours போலிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 12 hours-க்குள்ள ஒரு ஆள் 223 இடத்துல ஓட்டு போட முடியுமா? நமக்கு அதாவது மாயா உலக மாயாவி அப்படிங்கிற மாதிரி அது நடக்குமா? அடுத்து சொல்றாரு, இன்னொரு பெண்மணி 22 தடவை ஓட்டு போட்டிருக்காங்க 10 இடத்துல அப்படிங்கிறாங்க. 10 பூத் அவங்க டிராவல் பண்ணாங்க, பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. ஒரு பூத்துக்கும் இன்னொரு பூத்துக்கும் குறைஞ்சபட்சம் 1/2 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க சார். அப்படின்னா கூட 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். ஒவ்வொரு இடத்துலயும் லைன்ல நிற்கணும். போன உடனே, வாங்கம்மா நீங்க தான் வந்திருக்கீங்களா, நேரம் உள்ள போய் நீங்க ஓட்டு போட்டு போங்கம்மா, நீங்க தான்மா விவிஐபி அப்படின்னு யாரும் சொல்ல போறது இல்லை. ஒவ்வொரு இடத்துலயும் உங்களால 22 இடத்தில் ஒருத்தர் ஓட்டு போட்டார், 22 ஓட்டு போட்டார் 10 இடத்துலன்னா 10 இடத்துல 2 தடவை அந்த அம்மா கியூல வந்திருக்கும். எப்படி நடக்கும்? என்ன அர்த்தத்துல சொல்றாரு? அது நடக்குமா? அப்ப என்ன அர்த்தம்னா, இன்னொன்னு அதையும் தாண்டி அந்த பெண்ணு பிஜேபிக்கு தான் போட்டதுங்கிறதுக்கு அதை நாம எப்போதுமே சொல்றோம் சார். இந்தியன் டெமோக்ரஸில ஓட்டிங் சிஸ்டம் இஸ் சீக்ரெட் ஓட்டிங். நீங்க யாருக்கு போட்டீங்கன்னு சொல்லவே முடியாது. அதுக்காகத்தான் கர்நாடகாவில் உள்ள நீங்க சொன்ன அதே தொகுதியில அந்த ஆளே சொல்லிட்டாரு, நான் காங்கிரஸ்காரன், என் பையன் காங்கிரஸ்காரன், நாங்க காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டோம்னு சொல்லி விட்டாரு. அதனால அங்க கேள்வி எடுவிடாது. முதல்ல நீங்க என்ன மாயா உலகத்தில் மாயா அந்த கற்பனையில இருக்கீங்களான்னு கேட்கிறேன். அது நடக்குமா முதல்ல? இது கேள்வி. அதுல அடுத்தது மிக முக்கியமானது என்னன்னா, ப்ரீ போல் சர்வேல எல்லாம் எல்லாம் எங்களை தான் சொன்னாங்க, போஸ்ட் போல்ல கூட எங்களை தான் சொன்னாங்க. ஆனா பாருங்க, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய முதல்வருடைய ஒரு சின்ன கிளிப்பை போட்டு விவஸ்தா நாங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அவர் அதுல வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு, நீங்கெல்லாம் ஜேர்னலிஸ்ட் வந்துருங்க, ஸ்வீட்டு சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் விவஸ்தாலாம் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். பிஜேபி அதுக்கான ஒரு விவஸ்தா இப்போ தனியாக அதுக்கு கவனம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னதை அவர் விவஸ்தான்னு சொன்னது சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டாருங்க. சிரிந்த நான் அதான் சொல்லுவேன், இந்த யாராவது ஒரு முட்டாள்தனமா வளர்றாங்கன்னு வச்சுங்களேன். ராகுல் காந்தியே முட்டாள்தனமா பார்லிமெண்ட்ல நிறைய வளருவாரு. அவர் வளரும் போது நிர்மலா சீதாராமன் தலையிலேயே அடிக்கிறாங்க, நரேந்திர மோடி சிரிச்சுட்டே இருக்காரு. இதெல்லாம் இப்படியும் ஒரு முட்டாள் இருக்க முடியுமாங்கிறதுனால சிரிக்கிறதுங்கிறது இயல்பு. சரி, நீங்க முட்டாள்னதுனால இந்த செய்தியும் சொல்லிடுறேன். இப்போ அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்தா பிஸ்வாசா இந்திய அரசு அபிஷியலா அறிவிக்கணும் இவர் முழு முட்டாள்னு அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இல்ல, அதாவது நான் சொல்லி முடிச்சேன். அதாவது சின்ன குழந்தைகள் என்ன பண்ணோம்னா அதாவது இது முட்டாள்தனமா ஒரு குழந்தை பேசும்போது பக்கத்து குழந்தை கேலி பண்ணி சிரிச்சா, டீச்சர் என்னை பார்த்து சிரிக்குது டீச்சர்னு சொல்றது மாதிரி அவர் என்னை பார்த்து சிரித்தார். இவர் ஓம் பிர்லாட்டையே நீங்க மோடிக்கு வணக்கம் போடுறீங்க, எனக்கு வணக்கம் போடுறீங்கன்னு கேட்ட ஒரு ஆளுதான். அதுதான் இவருடைய மெச்சூரிட்டி லெவல். ராகுலுடைய மெச்சூரிட்டி லெவல் என்னன்னா, ஓம் பிர்லாட்ட போய் நீ மோடி மாதிரி என்கிட்ட வணக்கம் போடலைன்னு கேட்ட ஒரு புத்திசாலி தான் இவர். அதனால இவருக்கு என்ன ஸ்டஃப் இருக்கு மென்டலாங்கிறத நமக்கு இப்ப பார்க்கணும். இப்ப நான் என்ன சொல்லுகிறேன், அப்போ ராகுல் வெளியிட்ட ஓட்டர் லிஸ்ட்ல
உண்மையான ஓட்டர் லிஸ்ட்ல அவரவர்களுடைய பெயர் அவரவர்களுடைய போட்டோவோடு தான் இருந்திருக்கு. ராகுல் வெளியிட்ட இடத்துல தான் அந்த பிரசீலியன் லேடி போட்டோ வந்திருக்கு என்று சொன்னால் ராகுல் தான் ஃபேக் ஓட்டர் ஐடி வெளியிட்டிருக்கிறார். கிரைம் சார். ஏற்கனவே தேஜஸ்விக்கு 2 இடத்துல ஓட்டல் இருந்ததுன்னு அந்த நேரத்துல வந்த செய்தியெல்லாம் நான் பார்ப்போம். அதனால இது பெரிய கிரைம். அப்போ ராகுலை யார் ஏமாற்றுகிறார்கள்? இதுவும் ஒரு கேள்வி இருக்கு. யார் இவர் ஏமாறுறாரா, ஏமாட்டுகிறா? ஆனா அதையெல்லாம் தாண்டி நான் என்ன பாக்குறேன்னா, திருப்பி இவர் ஜென்சி அப்படின்னு பேசுறார். ஏன் ஒரு கலவரம் வரணும், ஒரு பெரிய இது வரணும் அப்படின்னு இவர் எதிர்பார்க்கிறார். இவர் நம்புறார் மோடிதான் கவுத்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு அவர் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஏன் எலெக்ஷன் கமிஷனை திருப்பி திருப்பி சொல்றாருன்னா, எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எலெக்ஷனை நல்லபடியா கொண்டு வந்து இந்தியாவை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. ஒரு எலெக்ஷன் கமிஷனோ இந்தியன் ஜுடிஷியரியோ இந்தியாவில் இருக்கிற டெமோக்ராட்டிக் செட்டப் எல்லாம் வித் இன்டெகிரிட்டி இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது. இவங்க ஆட்சியிலையும் சரி, இல்லை எலெக்ஷன் கமிஷன் முத்தா வேலை பார்த்துருந்தானே திமுக இங்கே ஜெயிச்சிருக்க முடியாது, தெலுங்கானால காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க முடியாது, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க முடியாது, மீண்டும் மீண்டும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுமே மாறி மாறி கேரளாவில் வந்துட்டு இருக்க முடியாது, பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்க முடியாது, அங்கெல்லாம் நடக்காது. அப்போ இங்கே மட்டும் நடக்குமா அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் இன்ஸ்டிடியூஷன் இவர்கள் வந்து இந்த நக்சல் சிந்தனை என்பதே இன்ஸ்டிடியூஷனை முதல்ல வைக்கிறது. நாளைக்கு ஒரு ஜென்சி புரட்சி நடந்து ஆட்சி கையில வந்தா இந்த டெமோக்ராட்டிக் செட்டப் தப்பு என்று சொல்லி இந்த எலெக்ஷன் கமிஷனை இல்லாம பண்ணி ஆட்சியில கையெடுக்கணும்னா இப்போதே அரசாங்கத்தினுடைய இன்ஸ்டிடியூஷனை குறை சொல்லணும். இதுதான் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னப்படுகிறதுனா இது ஒரு அசைன்மெண்ட் என்று புரிகிறது. இல்ல அதுதான் ஒருத்தர் கேட்கிறாரு, உங்க பிரசன்டேஷன்லாம் பார்த்தேன் சார், என்னென்னமோ எவிடன்ஸ் எல்லாம் கொடுங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆட்சியை பறி கொடுத்துருக்கீங்க. எப்படியாவது ஒரு கட்சி வந்து இப்படியெல்லாம் சாதாரணமா கடந்து போக முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய வெற்றியை பிஜேபி அபகரிச்சிருக்குன்னு சொல்றீங்க. இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. தயவுசெய்து சுப்ரீம் கோர்ட் போவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் பிரசன்டேஷன் கொடுத்தேன். இது வந்து ஒரு 4 சுவர்களுக்குள்ளார் கொடுக்கல, எல்லா மீடியாவையும் வச்சுக்கிட்டு நான் பேசுறேன். சுப்ரீம் கோர்ட் இஸ் வாட்சிங் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவங்களா சோமோட்டாவா எடுத்து இவருக்கு நீதி கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரா? இல்ல எனக்கு இனிமே அப்புறம் எதுக்கு கோர்ட்டு? இப்ப என்ன வந்து ஒரு அரெஸ்ட் பண்றாங்க சார், செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லா மீடியாவும் காட்டிடுது. செந்தில் பாலாஜி கோர்ட்ல போய் நிக்காம நோ நான் கோர்ட்டுக்கு வரவிடல, நான் என்ன பேச வேண்டுமோ அதை பிரஸில் பேசிக்கொள்கிறேன், அதுல இருந்து கோர்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கொள்ளட்டும் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். ஜுடிஷியரிங்கிறது ஜுடிஷியரி தான். நீங்க பேசுறதுனால சுமோட்டோவெல்லாம் கேஸ் எடுக்கிற இடம் இல்லை. ஏனென்றால் நீங்க எந்த ஆணையத்தை பத்தி பேசுகிறீர்களோ அந்த ஆணையம் தன்னுடைய நிலையும் சொல்லிவிட்டது. இப்போ நீங்க ஒண்ணு பேசுறீங்க, ரைட்டு, நீங்க பேசினதுனால ஏன் கோர்ட் எடுக்கணும்? ஆணையம் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாச்சு. இப்ப ஆணையம் மறுப்பு தெரிவிச்சதை கோர்ட் எடுத்துக்கணுமா உங்களை எடுத்துக்கணுமா? யாரு? கவர்மெண்ட் பாடி சொல்றதுதான் கோர்ட்டு கேட்கணும். நீங்க சொல்ல வேண்டிய கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நீங்க சொல்றதை கேட்கணும், அப்பதான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும். நீங்க அரசாங்கம் யாரை தங்கணும்? அரசாங்கம் தன்னுடைய நிறுவனத்தை நம்பணும். நீதி பரிபாலனம் பண்ணக்கூடிய நீதிமன்றம் யாரை நம்பணும்? அரசாங்கத்தினுடைய இதை நம்பணும். ஒன்றும் இல்லை சார், ஒரு சாட்சி இருக்கு அரசாங்கத்தில், நீதிமன்றத்தில் போய் ஒரு சாட்சி சொல்றாரு. சாட்சி வந்து பொய் சாட்சி, ஏற்கனவே அவர் மேல ஒரு கிரிமினல் குற்றம் இருக்கு, தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அரசு நிறுவனத்தால் அப்படின்னு சொன்னா அந்த சாட்சியை நீதிமன்றம் ஏத்துக்காதே. இப்போ ஆக்சுவலா நான் என்ன சொல்லுகிறேன், ராகுலோ சோனியா காந்தியோ என்ன சாட்சி சொன்னாலும் நீதிமன்றம் ஏற்றுக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பெயிலில் இருக்கிறார். குற்றவாளி இல்லை, குற்றவாளி ஆனா தான் எடுக்க முடியாது, அது வேற. ஆனா இன்னைக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, இவர்கள் சொல்லுவதை வைத்து நீதிமன்றம் எடுக்கிற இடத்துல இவர்கள் இல்லை. அப்ப நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தா நீங்க போய் வையுங்கன்னு நம்ம சொல்றோம். இப்போ அந்த அம்மா பிரேசிலியன் ஆக்டர்ஸ் சொல்லிடுது, நான் இந்தியாவுக்கே வந்ததே இல்லையே. எனக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுது, அந்த யாரோ ஒரு ஆளு எலக்டோரல் ரோட்ல இந்த படத்தை பிக்ஸ் பண்ணி இருக்கிறார்கள், இல்ல வெப்சைட்லயே போய் மாத்தி
ஏதோ பண்ணி ஃபேக் பண்ணி. நம்ம ஆதார்லயே பாக்குறோம், ஆணிலே நாய் இந்த படத்தெல்லாம் கூட வச்சு சில சமயம் ஆன்லைன்ல வருது இல்ல. ஒன்றும் இல்லை சார், நம்ம இந்த நெல்லை ஜெயமணி மகன் இருக்கார் மோகன்ராஜ், அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கிராக்கு தான். அவர் வந்து தன்னுடைய அஃபிடவிட்ல என்னுடைய சொத்து எவ்வளவு அப்படின்னு அவர் எழுதுறாரு. அந்த 1,70,70,000 கோடி அப்படின்னு 76,000 கோடி 2G ஸ்கேம் என்னும் அப்படி சொல்றதுக்காக அப்படி எழுதி வச்சிருந்தான். அவருடைய அசட் எவ்வளவு, உங்கள் கையிருப்பு எவ்வளவு, 1,76,000 கோடி அப்படின்னு எழுதியிருந்தார். எலெக்ஷன் கமிஷன்ல அவர் போட்டியிட்டார். அவர் எழுதுறாரு, நான் இப்படி எழுதியிருக்கேன், எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடவே இல்லை, நானும் போட்டியிட்டேன், 480 ஓட்டு வாங்கிட்டேன். சார் அவன் பாப்பான் ஒரு இருக்கேன் எழுதியிருக்கான்னா வைப்பான். எத்தனையோ இடத்துல ரொம்ப கேஷுவலா எலெக்ஷன் கமிஷன் வந்து டீல் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. நீங்க ஓட்டு போடும் போது அந்த போட்டோ இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா உறுதியா தெரியும், பீகார்ல ஒரு சாதாரண ஒரு நல்ல முகத்தை மூடிட்டு போற பொண்ணுக்கும் ஒரு பிரேசிலியன் லேடிக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பூத் ஏஜென்ட் இருக்க மாட்டான், பிரசீடிங் ஆபீசரும் இருக்க மாட்டான். அதனால வளர்றத ராகுல் விடுறது நல்லது. இப்படியே வளர 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 எனக்கு என்னவோ இது காங்கிரஸுடைய சதியோ என்று கூட தோணுகிறது. ஏன்னா ராகுலை முட்டாளாக்கி நாளைக்கு பிரியங்கா வரலான்னு நினைக்கிறாங்களா, இல்ல ராகுலை முட்டாளாக்கி வேற யாராவது வரலான்னு நினைக்கிறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் தெளிவாக ராகுல் முட்டாளாக்கப்படுகிறார், இல்ல அவர் வந்து அரசாங்கத்தை முட்டாளாக்க முடியும் என்று நம்புகிறார். அப்படி நினைச்சாலும் அவர் முட்டாள் தான். அதனால இங்க ஜென்னி செட்லாம் வரவே வராது சார். ஏன்னா நீங்க இந்து சமுதாயம் சார்ந்து இந்தியா சார்ந்து சிந்தனையே பண்ணவில்லை என்பது மக்களுக்கு. நீங்க இந்த நாட்டு நலன் சார்ந்து இந்த பெரும்பான்மை மக்கள் நலன் கருதி ஏதாவது பேசி இருந்தால் உங்களை ஜென்னி செட்டை நீங்க யோசிக்கலாம். அப்படி நீங்க பேசவே இல்லை. இன்னைக்கு பாருங்க, மோடி வந்து அழகா கிரிக்கெட்ல வெற்றி பெற்ற மகளிர் அதுதான் ஜென்சி. அழகா சந்தோஷம். அவங்க போய் மோடிட்டு போய் கேட்கறாங்க, எப்படி சார் நீங்க பளபளன்னு இருக்கீங்கன்ட்டு. அந்த ஏதோ ஒரு வடிவேல் படத்துல எம்ஜிஆர் மாதிரி நீங்க பளபளன்னு இருக்கீங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் பாத்தீங்களா, 140 கோடி மக்களுடைய ஒரு வாழ்த்தும் அருளும் உனக்கு இருந்தா தானாகவே அந்த அதுதான் சார் தேஜஸ் இதான் இடத்துல அப்படின்னு சொன்ன பிறகு. அதனால ராகுல் இது ரொம்ப ஃபிளாப்பு. ஏதோ ஒரு ஜோக்கு பார்த்தேன் இப்பதான் வரும்போது, என்னடா 2 மணி நேரம் ஆச்சு பாம்பு வச்சேங்கிற வெடிக்கல, இது என்னடா வெடி அப்படின்னு வடிவேல் சொல்ற ஒரு ஜோக்கு தூர போடுறா அப்படிங்கிற மாதிரி. காங்கிரஸ் ராகுல் காந்தியை தூர போட்டுட்டா காங்கிரஸுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. ஆனா பிஜேபிக்கு நல்லது இல்லை, ராகுல் காந்தி இருக்கும். ஸோ இப்போ நம்ம நாட்டு எலெக்ஷனை பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இப்பொழுது ஒரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு தேர்தல் ரிசல்ட் எங்க அப்படின்னா அமெரிக்கால நியூயார்க்ல மேயராக இருக்கிறார் ஜுரான் மம்தானி அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய வம்சாவளி, மதம் மாறிய முஸ்லீம். குறிப்பாக மோடிக்கு எதிராக மோடியையும் பெஞ்சமின் நேதன்யாகுவையும் ஒரே தராசு தட்டில் வச்சு பார்த்து, மோடி குஜராத்தில் வந்து முஸ்லீமுக்கு எதிராக அவர் செயல்பட்டவர். இதே போல முஸ்லீம்களை கொண்டொழிக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய பெஞ்சமின் நேதன்யாகு இந்த பக்கம் நியூயார்க்ல வந்து நான் அவரை கூட கைது செய்து கூட வைப்பேன் அப்படிங்கிறது மாதிரிலாம் பிரச்சாரத்துல எல்லாம் பேசியவர். அவர் அந்த வெற்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த வெற்றி கூட்டத்தில் பேசும் பொழுது என்ன சொல்றாருன்னா, திஸ் நியூயார்க் சிட்டி இஸ் ஃபார் இமிகிரண்ட்ஸ், இட் வில் பி இமிகிரண்ட் சிட்டியாக தான் இருக்கும், நவ் லெட் பை எ இமிகிரண்ட் அப்படின்னு. இங்கே இருக்கிறவங்களை எல்லாம் நீங்கள் தூக்கி கடாசி போடணும் அப்படின்னா நீ இந்த ஊருக்கு வந்து இதையெல்லாம் பாஸ் பண்ணி தான் நீங்கள் போயாகணும் அப்படின்னு ட்ரம்ப்புக்கே ஒரு சவால் விடுறது மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. இப்பொழுதே பல வீடியோக்கள் வர ஆரம்பித்திருக்காங்க. பல அமெரிக்க கொடிகள் பல இடங்கள்ல இருந்து அகற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ட்ரம்புக்கு ஏற்பட்ட பெரும் தோல்வி இதுன்னு பாக்குறேன். டோட்டலாக இந்து கம்யூனிட்டியே இந்தியன் கம்யூனிட்டியே அவர் எதிர்ப்பு தெரிவிச்சதுங்கிறது அவருக்கு அவர் பேக் ஃபயர். அதாவதுங்க, ட்ரம்பை யாரு நம்பினா? இந்துக்கள் நம்பினார்கள், கிறிஸ்தவர்கள் நம்பினார்கள், அமெரிக்கா எங்களது நினைக்கக்கூடிய சன் ஆஃப் தி சாயில் அமெரிக்கா ரொம்ப அவர்கள் நம்பினார்கள். ட்ரம்ப் என்ன சொன்னார், நான் நைஜீரியாவுக்கு போவேன், எங்கெங்க வந்து கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவங்கள மீட்பதற்கு நான் போவேன்னு இப்பதான் சொல்லியிருக்கிறார்.
இமிகிரன்ஸ் யாரும் இங்க இருக்கக்கூடாது, நான் இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் வெளியில அனுப்புவேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன் தோல்வி அடைஞ்சார்? டீப் ஸ்டேட்டுக்குள்ள ட்ரம்ப் சரண்டர் ஆனதுனால தோல்வி அடைஞ்சார். சார், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை என்றால் அது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை. உங்களுக்கு என்ன சமாதானத்துக்கு வேலை? கூப்பிட்டு விருந்து கொடுக்கக்கூடிய வேலை என்ன? அது அவனை கூப்பிட்டு ஒரு பாகிஸ்தான்ல சும்மா எந்த போருமே செய்யாம தோல் நிறைய பட்டை இதை போட்டு வச்சுட்டு இங்கேயாவது ஏதாவது வெளிநாட்டு கூட சேர்ந்து இவ்வளவு பெருசா போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியவில்லை. நீங்க வேற யாரோ கூட நான் உலகத்தினுடைய பெரிய பெரிய நாடுகள் கூட சொல்லி பாகிஸ்தான் ஜெயிச்சதுனால இந்த பக்கம் இவ்வளவு ஷீல்டு, இந்த பக்கம் ஷீல்டு அப்படின்னு சொன்னா கூட எனக்கு புரியுது. ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு தூரம் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளை நீங்க ஒயிட் ஹவுஸ்ல போய் விருது கொடுத்து இந்தியா மேல 50% அது கொடுத்து ட்ரம்ப் படுத்தி ஒரு நல்ல நட்பை இல்ட்ரீட் பண்ற யாரும் உலகத்துல உருப்பட்டதா வரலாறே இல்லை. அதையும் இன்னும் சொல்றதா இருந்தா மோடி மாதிரி நட்புகளை யாரு இழந்தார்களோ அவர்கள் இருந்ததா சரித்திரமும் இல்லை. அவரை எதிர்த்தவர்கள் நன்றாக இருந்ததா சரித்திரமே இல்லை. அப்ப நான் சபிக்கிறேனா என்று சபிக்கவில்லை. அதாவது யூரோப் இஸ்லாமியமயமாகி விட்டது, இனிமே கிறிஸ்தவர்களுக்கு மீட்சியே இல்லை என்பதால் ட்ரம்பை பார்த்தார்கள். அவர் ISIS ஆளை கொண்டாந்து அமெரிக்கால வச்சு அவர் மீட்டிங் கொடுத்தாரு. யார கொலை செய்தானோ, ஜிகாத்திய கொலை செய்தானோ அவனை பக்கத்துல வச்சு பேசிட்டு இருக்கிறாருன்னா அல் கொய்தா கூட எல்லாம் பிக்கஸ்ட் டவுன்ஃபால் ஆஃப் ட்ரம்ப். அதாவது ரொம்ப ஃபாஸ்டா அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் இஸ்லாத்தை ஜிகாத்திகள்கிட்ட விழுந்ததை விட அமெரிக்கா சீக்கிரமாக விழுகிறது. இன்னைக்கு அங்க ஒரு இமாம் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காரு தெரியுமா? இங்க முஸ்லிம் ஜனத்தொகையினுடைய குரோத் 3.4, அமெரிக்க ஜனத்தொகையினுடைய குரோத் 1%, 3.4:1 என்ன ஆகும் என்று டெமோகிராபிக்கல் சேஞ்சை நாங்க எப்படி பண்ணுவோம் பாருங்கன்னு பேசியிருக்காரு. இந்த டெமோகிராஃபி பத்தி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். இந்த விஷயத்தை ஒரு இமாம் இன்னைக்கு பேசியிருக்காரு. அது எல்லா இடத்துலையும் அவுட் டு கேட்ச். அவர் என்ன சொல்றாரு, அடுத்தாப்புல நாங்க ஸ்கூல் எஜுகேஷன்ல எங்க போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் தூக்கி போடுவோம். சரியா இல்லாதான் இனிமே சரியா இல்லாதான் சார். ஹிஜாப் தான். லண்டன்ல சார், இங்கிலாந்துல there are many pockets, no entry pockets, நான் முஸ்லிம்ஸுக்கான நோ என்ட்ரி பாக்கெட்ஸ் நிறைய இங்கிலாந்துல வந்தாச்சு. ஷரியா கோர்ட் நிறைய வந்தாச்சு. அதான் இனிமே அமெரிக்கல. ஸோ நியூயார்க் கவுந்த உடனே இவர்கள் ரெண்டாவது இவரை இந்திய வம்சாவளின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. நாம் பைத்தியக்கார கமலா ஹாரிஸை எப்படி மயிலாப்பூர் மாமின்னு சொல்லி ஏமாறுறாமோ எனக்கு என்ன புரியலன்னா, சார் எத்தியோப்பியால பிறந்து எத்தியோப்பியால இருந்து அமெரிக்கா போற ஆள் என்ன இந்தியா வம்சாவளி? அவ்வளவுதான். மீரா நாயர் யாருக்கு கல்யாணம் பண்ணினா தானே முடிஞ்சு போச்சு. அப்போவே யுவர் லாஸ்ட் யுவர் இது எப்ப வெளியில போய் எத்தனை தலைமுறையாச்சு. இவருக்கு இந்திய வாழ்க்கை முறை இருந்ததுன்னா இந்திய வம்சாவளின்னு சொல்லலாம். எஸ், ஹி இஸ் கீப்பிங் இந்திய வாழ்க்கை முறை. இந்திய வாழ்க்கை முறைன்னா இந்து வாழ்க்கை முறை. அவர் இந்து வாழ்க்கை முறையில் இல்லை, இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் தான் இருக்கிறார். அவங்க அம்மாவா இந்துவா இருந்தாங்களாம், அப்பா இஸ்லாமியரா இருந்தாங்களாம். ஆனா யாருமே மதம் மாறலையா. அப்ப ஏன் பையன் முஸ்லிமாமானா? இது இந்த விஜய் கதை தான், நம்ம ஊர் விஜய் கதை தான். அப்புறம் அந்த பையன் அப்ப ரெண்டும் இல்லாம தானே இருந்திருக்கணும். ஏன் இவ்வளவு வெறுப்பு அவனுக்கு? ஆகையினால வெறுப்பு மட்டும் இல்லை, இஸ்லாத்துக்காக என்ற அதாவது ஒரு மசூதியிலையும் போய் அவர் எப்படி ஓட்டு கேட்டாருன்னா வீடியோக்கள் இருக்கிறது. அதாவது வெஸ்டர்ன் உடை போட்ட ஜின்னா எப்படி இஸ்லாத்தை உருவாக்கினாரோ அப்படி ஒரு வெஸ்டர்ன் உடை போட்ட ஒரு இஸ்லாமியன். அவ்வளவுதான். வெஸ்டர்னர் கிடையாது, உடை போட்டதுனால அவர் வெஸ்டர்னர் கிடையாது. இந்த ஒரு புரிதல் இருந்தால் ட்ரம்ப்பை எதிர்பார்த்து இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் தன்னைத்தானே கவுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இனிமேல் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கும் இந்தியா தான் தேவைப்படும் அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஒரு ரஷ்யாவோ ஒரு சீனாவோ ஒரு இந்தியாவோ எல்லாம் செய்துதான் இனிமே இந்த உலக நாடுகளை ஜிகாத்திகள்கிட்ட இருந்து மீட்க வேண்டும். கிறிஸ்தவர்களால் மீட்க முடியாது, கிறிஸ்தவர்கள் வீழ்ந்து விட்டார்கள். ஏன்னா புராட்டஸ்டன்ட் எழுச்சி இருக்கு இல்லையா, இந்த புராட்டஸ்டன்ட் எழுச்சி தான் கிறிஸ்தவத்தை வீழ்த்தினது. ஏன்னா they went for materialistic life.
இன்னைக்கு அந்த புராட்டஸ்டன்ஸ் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் காரணம் பணம் தான். ட்ரம்ப் விழுந்தது காரணம் பணம் தான். பாகிஸ்தான் கூட பிசினஸ் தான். பணத்தால் கிறிஸ்தவர்கள் விழுந்து விட்டார்கள் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கடைசியாக அந்த வெற்றி செய்தியில ஒன்று சொன்னதுதான் அச்சமாக இருக்கிறது நமக்கு. எப்படி பார்ட்டிஷன் பொழுது இந்துக்கள் காவு கொடுக்கப்பட்டார்களோ, அப்பொழுது இங்க ஆட்சியில யார் இருந்தாங்கன்னு தெரியும். அவருடைய வாசகத்தை அவர் அங்க பேசியிருக்காருன்னு இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களை நேரு சொன்ன அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு. அதுதான் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு, ஏன்னா நியூயார்க் இருக்கட்டும், வாஷிங்டன் டிசி, இதெல்லாம் மிகப்பெரிய இந்து சமுதாயம் அங்க பெரிய லெவலில், குறிப்பாக குஜராத்திகள்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய நிலைமையை நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நேருவை ஒரு செக்யூலரா பார்த்து பேசினால் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. நேரு செக்யூலர் இல்லை, அவருக்கு ஒரு ஆன்டி ஹிந்து முகம்தான் உண்டு, இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்லி முகம்தான் உண்டு என்பது உலகத்துக்கே தெரியும். ஆகையினால ஏன் இன்னைக்கு இருக்கிற ஜிகாத்திகள் நேருவை விரும்புகிறார்கள் காரணமும் நமக்கு தெரியும். ஆகையினால அவர் பேசியிருக்கிறார். ஏன்னா இந்தியால மீன் பிடிப்பதற்கு அவர் நேரு தேவைப்படுகிறார், அவ்வளவுதான். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். Vanakkam. I am delighted to share that the Tamil version of my book, Hindus in Hindu Rashtra, published by Blue One Ink, will be officially launched on November the 9th, 2025 in Coimbatore. This translation, which has been done by the Tamil translator and writer Sri Ananda Padmanabhan, Padmanji, is an initiative by Nam Desam Nam Perumai, NDMP Foundation, that brings the facts, arguments and truths of this book closer to the Tamil speaking community, my community, whose voice has always stood tall for dharma and civilizational integrity. I am very grateful to Sri Praveen Tiwari of Blue One Ink and Sri Padmanji for making the Tamil version a reality. I look forward to being there in person for the book launch and having an interactive Q&A session with all of you. Thank you so much.